Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. ஆயில் ஃப்ரீ ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது. உருளைக்கிழங்கு வச்சு அருமையாக செஞ்சுருக்கோம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை முதன்முறையை பார்க்குறவங்க சுதாஸ்ரீ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ரு ஆப்ஷன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க. இந்த அருமையான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பொட்டேட்டோ பால்ஸ் செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம மசிச்சுக்கணும். இதை உருளைக்கிழங்கு நம்ம நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள். நம்ம இன்றைக்கி காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறோம். இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூனுக்கு, சீரகப்பொடி 1 ஸ்பூனுக்கு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அப்படியே இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணோம்னா கையில் அப்படியே ஸ்டிக்கியாக ஒட்டும். அதனால் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா நமக்கு ஒட்டாமல் நல்லா வரும். அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது மல்லித்தழை கொஞ்சம். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரிசி மாவு சேர்த்த பிறகு ஒட்டாமல் நல்லா வருது. இப்போ நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி பிடிச்சி எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக நம்ம உருண்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒவ்வொன்றா இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருவோம். எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம எடுத்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி 12 உருளைக்கிழங்கு பால் வந்துச்சுங்க. பனையார கல் வச்சுருக்கேன். இதை நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். லேசாக தான் அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. இப்படி லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு பால் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய உருளைக்கிழங்கு பால் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நம்ம அப்படியே மூடி வச்சு மூடிடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்படியே எல்லா பக்கமும் இப்படி சுற்றி சுற்றி விட்டு நம்ம அப்படியே இதை நம்ம நல்லா முறுமுறுன்னு இதை எடுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது சாப்பிட்றதுக்கு. இப்படி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு கட்லட் சாப்பிட்ட டேஸ்ட்டும் கிடைக்கும். நமக்கு எண்ணெய் எல்லாமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரியே அப்படியே சுற்றி சுற்றி விட்டோம்னா போதும். எல்லா பக்கமும் நல்லா வெந்துட்டு நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வந்துடுங்க. அதுக்கு எண்ணெயும் செலவாகாது. அதே சமயத்தில் சாப்பிட்ட டேஸ்ட்டும் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்குல செஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.